தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை அருகிலுள்ள வேடநத்தம் கிராமத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பள்ளி மாணவி சில சமூக விரோதிகளால் முள் புதலுக்குள்ளே படுகொலை செய்யப்பட்ட செய்தி வந்தது. இப்போது அந்த மாணவியினுடைய போஸ்ட்மார்ட்டம் தூத்துக்குடி மருத்துவமனையில் நடைபெற இருக்கிறது. அதில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று குறுக்குச்சாலையில் இன்று காலை சரியாக 11 மணியிலிருந்து இப்போது வரை தொடர்ச்சியாக இந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து வருகிறது. இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. எனவே மீண்டும் காவல்துறையினர் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு உடனடியாக தூத்துக்குடி காவல்துறையை மிகவும் வேகமாக செயல்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கூட வழங்கலாம். ஏனென்றால் பள்ளி மாணவி 16 வயசு. இந்த ஆண்டு +2 அந்த மாணவி 3 பாடங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் அவர்கள் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மாணவி இந்த நேரத்தில் இறந்து விட்டார் என்பது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு வேதனையான செய்தி. எனவே அவர்களுக்காக வேண்டி குற்றவாளியை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக இன்று நடைபெற்ற இந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் கலந்து கொண்டிருக்கிறது. எனவே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய இந்த அரசை வேண்டுகிறோம்.